மேகதாதுவில் அணை கட்டுவது தமிழக விவசாயிகளுக்கு செய்யும் மாபெரும் துரோகம். காவிரி ஆணைய கூட்டத்தில் விவாதிப்போம் என ஹல்தர் கூறியது சட்டவிரோதம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காட்டம். ஒற்றை தலைமை குழப்பத்திற்கு மத்தியில் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் பற்றிய ஆலோசனை கூட்டம் இன்று நிறைவு. பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை தீர்மானம் இடம்பெறுவது குறித்து முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என ஜெயக்குமார் தகவல். அதிமுக கட்சி விதிகளில் திருத்தம் செய்ய தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு. பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக 4வது நாளாக இன்றும் போராட்டம். சென்னையில் போர் நினைவு சின்னம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது. தேச நலனுக்கு எதிரான அக்னிபத் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். குறுவை பயிர் தொகுப்பு திட்டத்திற்கு 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு இன்று அரசாணை வெளியீடு. 3 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட ஃபரூக் அப்துல்லா மறுப்பு. ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவே விரும்புவதாகவும் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானின் குருத்வாராவில் தீவிரவாத தாக்குதலுக்கு 2 பேர் பலி. கோழைத்தனமான தாக்குதல் என இந்தியா கடும் கண்டனம்.